ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம ராக்கி சேனல். நம்ம ராக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ராக்கியை பார்க்காம கோயிலுக்கு போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம மருதமலை கோயிலுக்கு போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். ராக்கி பாப்பா 2 பாப்பாங்களாம் இங்கே வீட்டிலே இருந்தாங்க. நானும் ராக்கி அப்பா மட்டும் தான் நாங்கள் வீடு பிரேஸ் எங்கள் அக்கா வீடு பிரேஸுக்கு போனோம். சரி, அங்கேயே பக்கம் தானேன்னு சொல்லிட்டு சாமி பார்த்துட்டு வரலாம். மருதமலை சாமி வந்து பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. ஆனால் என்கிட்ட சொல்லாமல் சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னார். இந்த விஷயம் நான் பண்ண போகிறேன், அதாவது ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு மட்டும் சொன்னார். ஆனால் கோயிலுக்கு தான், மருதமலை கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போகிறாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மருதமலை ஈரோடு பக்கத்தில் இருக்குதுன்றது எனக்கு மைண்டில் வந்து சிங்க் ஆகலை. ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு துணி மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு போனோம். ஆனால் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தேன், மருதமலை கோயில் கூட்டிகிட்டு போகிறாருன்றது. அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஒரு வழியாக மருதமலை முருகனை பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மலையேறி போகும்போது மேலே கார் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் 11 மணி போல் போனோம். 11 மணி 12 மணி சரியாக ஞாபகம் இல்லை. மணி 3 மணிக்கு மேலே தான் வந்து கார் மேலே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் சாமி பார்த்துட்டு கீழே இறங்கி வரோம். 1:30 மணிக்கு கீழே இறங்கி வரோம். பார்த்தா கார்லாம் மேலே போயிட்டுருந்துச்சு. கூப்பிட்டு நான் கேட்டேன், அது எங்களை மட்டும் ஏன் அனுப்பலை, மற்ற ஏன் கார் மேலே போகுதுன்னு கேட்டால், அது நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க அதுதாங்க நாங்கள் கேட்க முடியும், எங்களை வந்து கேட்டால் நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி விடு, இப்படி தான் போகணும் நம்ம இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி போயிட்டோம். சரி, மலை ஏறும் போதாவது பஸ்ஸில் போய்ட்டுமே இறங்கி வரும்போது நடந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கி வர பாதையில் இறங்கி வந்தால் ஏதோ சர்க்கிளாக இருக்கும்னு பார்த்தா ஃபுல்லாக ஸ்டெப்பு. இறங்கி கால் வலி வந்து தான் மிச்சம். ஆனால் பரவாயில்ல, நான் ஆசைப்பட்டதை நிறைவேறிச்சு. மலை ஏறத்துக்கு ஒரு 5:30 மினிட்ஸ் ஆச்சு. கீழே இறங்கிறதுக்கு 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம மலை ஏறத்தை பார்ப்போம். ஓகேங்களா? நாங்கள் மேலே ஏறி சாமி பார்க்க போகும்போது மதியம் உச்சிக்கால பூஜை நடந்துட்டு இருக்குது. உச்சிக்கால பூஜை முடிஞ்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் சாமி பார்த்தோம். நல்லபடியாக சூப்பராக சாமியை நாங்கள் அப்பா முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கும்போது நடைபாதையாக கீழே இறங்கி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போகும்போது பஸ்ஸில் ஏற்றோம், இறங்கும்போது நடந்து வருவோம்னு சொல்லிட்டு நடந்தே வந்துட்டோம். அது நடந்து வர வீடியோவும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரொம்ப நாள் கனவு, என்னோட ரொம்ப நாள் கனவு நிறைவேறுது. மாங்காய் மாங்காய் ஒன்று கொடுங்கக்கா. இந்த மாங்காய் இந்த மாங்காய் சரி. ஒரே மாங்காய். இதெல்லாம் பழுத்து போயிடுது. மாம்பழம் சீசன், பழுக்கிற சீசன் ஆகி வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு தாங்க காய் எடுத்துட்டு வந்தேன். வெயில பழுத்துறது இல்லை. 50 கொடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் சாப்பிட்லாம், வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம். மொத்தமாக நூற்றுறாரு ஒரு காய் முழுசா. அங்கே தான் கொடுத்துட்டு வந்தார். அங்கே எல்லாரும் வாங்கினதெல்லாம் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆட்டை கொடுத்துட்டு வந்துட்டாரு. இங்கே இது மாங்காடி நீ தின்ன மாட்டை போட்டாங்க. மாமா அங்கே பாரு பின்னாடி ஒருத்த வரோம். தின்னுவானா? வெள்ளரிக்காய் தான் வேணுமா அவனுக்கு? சூப்பர், குட் பாய். சாப்பிட்டாச்சா? அங்கே இரு. மாங்காயில் நீ சாப்பிட மாட்டேன், புளிக்கும் அது. எப்படி எஸ்கேப் ஆகி கொண்டு வர பாருங்க அந்த மாங்காய் என்னன்னு. 3 பீஸ் தான் இருக்குது. எவ்வளோ அந்த மாங்காய்? 20 ரூபாயா? 10 ரூபா 20 ரூபாயா? எங்க ஒன்றும் இல்லை, முன்னாடியே வராம வருவோம்மா. உன் பின்னாடியே வரா மாதிரி இல்லடா, காலி ஆச்சுடா. யார் கையில் இல்லடா, நம்ப மாட்டான்டா உன்ன. இல்லடா வாடா, இல்லடா அவங்க சைஸான கையில் குத்துறாத. ஓ சாமி, இல்லை சாமி, என்ன நம்பலம்மா. நான் உண்மையாக கையில் நாங்கள் வச்சுக்கிறேன், எங்கிட்ட வரல. அந்த ஸ்நாக்ஸ் தான் கேட்டு வரான் பாரு. பாரு சைஸான பார்த்துட்டோம். நீ தான் வச்சுக்கிற கூடி எனக்கு. அங்கே இல்லடா. ஐயோ கடவுளே, நீ கொடுத்தது தப்பா போச்சு. இவங்க தான் நமக்கு தருவாங்க. இத்தனை இவ்வளோ பேர் வந்தாங்க, யாரும் நம்மளை கண்டுக்கல. இவங்க தான் நமக்கு 1 ரூபாய் கொடுத்துறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பிடிச்சிக்கிட்டோம் நம்மள. இது பஸ் வர ரூட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது பழைய பாதை, நடந்து போகிற பாதை. போகும்போது மேலே ஏறும்போது பஸ்ஸில் வந்துட்டோம். அப்படியா? சாப்பிட மாட்டான் அவனுக்கு. வெள்ளரிக்காய் சாப்பிட்டு சாப்பிட்டு போக வேண்டிட்டான். அவ்வளோதான். உள்ள போட அதே அவன் மேலே கவனம் செலுத்திக்கிட்டே அவன் மறந்துட்டான் அதை. போ, ஓடு ஓடு. ஏன் தின்ன விட மாட்டேன்றாடிமா? சரி, இங்கே இருறா. எங்கடா வர ஃப்ரெண்ட்ஸ்? பழைய பாதை இது. கீழே எப்போ சொன்னல பஸ்ஸில் போயிட்டோம் போகும்போதுன்ட்டு. இறங்கி வரும்போது பார்த்தா வேறு இடும்பன் சன்னதி இருக்குது. இது ஒருவேளை நம்ம நடந்து வராமல் தான் இதெல்லாம் நான் பார்க்க மிஸ் பண்ணியிருப்பேன். இடும்பன் சன்னதி தாண்டி இது நான் பாவை 2ஆ பொழந்து கிடக்குது. சன்னதி நான் ரொம்ப நேரம் பொறுமையாக நடக்கிறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. நடக்கவே முடியல, ஏறத கூட ஏறிடலாம் பொழுது, இறங்கிறது கஷ்டமாக. ஆமாம், முசரை எறும்பு முசரை கொடுக்குதுண்ணா. புடுங்குச்சுன்னா வீங்கிருது அடிச்சடியா. எதனா பட்டுச்சா பாரு ஒரு நாள். இது நகம் மாதிரி வந்து தேய்ச்சி வைக்கல அது பேரு. ஆமா தேய்ச்சி. ஆனா நடுவுல இருக்கிற மகரந்தத்தை காணும்ண்ணா. தெரியுது உங்களுக்கு? சென்டர்ல இருக்கிற கொக்கி மாதிரி இருக்கிற மகரந்தத்தை காணும். அதெல்லாம் கொட்டிடுச்சு போல. பேய் நகம் மாதிரி வச்சுப்பாங்க. ஆமா, பாக்கிறதுக்கு ரெட் ஆகுதுல்ல, ரத்தத்தை போறன மாதிரியே இருக்கும். அப்படியே உள்ளுக்குள்ள போறதுக்குள்ள தாங்காது. ஆமா, ஒட்டாது, வாடிட்டு ஒட்டாது. அப்புறமா நிறைய மரங்குது இந்த மாதிரி மரங்க. அழிச்சிட்டாங்க. ஆமா, இது பாதுகாக்கிறாங்க. எதையும் வெட்ட விடாம அழிக்காம பாதுகாக்கிறாங்க. இந்த இடத்துல வனப்பகுதியில் சாப்பிடுவாங்களா இதை? ஆமா, இதுக்கு யூஸ் பண்ற. பல்லு தேய்ப்பாங்க. அந்த மரத்து குச்சியில பல்லு தேய்ச்சிக்கிறாங்க. நான் எங்க ஊர்ல பல்லு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, இதை சாப்பிடுவாங்களோ இந்த இதுவை? இந்த பூவை தெரிஞ்ச மாதிரியே ஊங்குறாரு ஒருத்தர். நானே சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டுருக்கியா? ஆமா, அங்க இருக்கு இந்த மரம். அதுல நல்லா கீழே இருந்தது. ஒரு 4-5 குச்சி உட்கார்ந்து தின்னுகிட்டு தான் தண்ணி தாகது நல்லா இருந்தது. ரோஜா பூ தின்ற மாதிரி தின்னுறியா? இலை மட்டும் கரெக்டா பிடிக்குதுமா. ஓய் அழிஞ்சு மரம். அந்த இலையை மட்டும் எவ்வளவு அழகா பிடிச்சி சாப்பிடுறான் பாரு. இந்த திறமை தான். ஏன் பட்டாம்பூச்சி பாரு சம்பவம்.
பறந்து போச்சு. காரப்பழ மரம் தான் அதெல்லாம். ம். சின்ன வயசு குழந்தை ஞாபகம்லாம் வந்துச்சு சதீஷ் சொன்னா. சூப்பராக இருக்கு மலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுற்றிற மலை பாருங்க. மெதுவா வரல ஜீரோ எடுக்கிறதுக்காக. இப்போ வீடு கட்டுறதுக்கு கல் அடிக்க போய்க்கிறாங்க பாருப்பா. இதே மாதிரி தான் போகிற கோயிலெல்லாம் கல் அடிக்க வச்சுட்டு வரோம் நான். ஏமாம்மா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடு கட்டுறதுக்கு கல் அடிக்க வச்சுட்டு போய்க்கிறாங்க. வேண்டுதல் பாவம், எத்தனை பேரோட வீடுன்ற கனவு வந்து எத்தனை பேரோட கனவு தெரியல. வீடுன்ற ஆசை, நானும் அதை கடந்து தான் வந்திருக்கிறேன். நிறைவேற்ற உங்களோட ஆசையெல்லாம் நிறைவேறட்டும் வேண்டிப்போம். தெரியாமல் விஷப்பரிச்சு எடுத்துட்டோம் போலது கையில். வரும்போது தான் ஏறி வந்து பஸ்ஸில் வந்துட்டோம். இல்லை ஏறுங்க, இறங்கும் போதாவது இறங்கி போயிடலான்னு சொல்லிட்டு அந்த தேவையில்லாமல் விஷப்பரிச்சு எடுத்தோன்னா எனக்கு தெரியல. ஃபுல்லாக கீழே இறங்குற வரைக்கும் படியாகவே இருக்குது. படியாகவே இருக்குது, கீழே ஃபுல்லாக படியாகவே இருக்குது. நான் கூட நடந்து போகிற ரோடு மாதிரி சர்க்கிளாக இருக்கும், கிடுகிடுன்னு நடந்து போயிடலான்னு பார்த்தேன். ஃபுல்லாக ஸ்டெப்புங்க. முன்ன பண்ண வந்துருந்தா தானே தெரியும் நமக்கு இது ஸ்டெப்பாக இருக்குன்னு தெரிஞ்சுதா அப்பா பஸ்ஸிலே போயிருக்கலாம் வா பண்ணியிருப்பேன். அவங்க கிடுகிடுன்னு நடந்து போகிறாங்க பாருங்கள், என்னால் தான் நடக்க முடியும். இன்றைக்கி எனக்கு வெயிட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க என்ன. இன்னும் எப்போ எவ்வளோ நேரமாக நடக்கிறோம் நம்ம? 1/2 மணி நேரம் ஆகல. 10 நிமிஷம். 10 நிமிஷம் 1/4 மணி நேரம். அப்படியா? அப்பா நம்ம இறங்கும் போது டைம் பார்க்கல. நல்லா கைராசி பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ அப்படியா? இறங்குறதா இறங்க இல்ல முடியல மேலே ஏறி போய் பஸ்ல வந்துடுறான்றான். ஐயா முக்காவாசி விட்டு போ நம்ம. இறங்குறதா மேலே ஏறி போய் பஸ்ல வந்துரு. இது வந்து இது கலாக்கா செடி தான். இன்னும் 200 மீட்டர் தான். அதுதாண்டி இதுதாண்டி கலாக்கா செடி. டேய் முடியல மேலே ஏறி போய் பஸ்ல வந்துருவாய். சீதாமரம். ஆளுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாம்பாட்டு சித்தர் மண்டபம் பாருங்க. இதே வேலை தான் போடுறது. கீழே ஏதோ சாமி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா முறையாக வேலோட இருக்கிறார். வேலு மயிலும் வாகனம் பாம்போடு இருக்கார். தெரியுதா? தான் தோன்றி விநாயகர்.